டைட்டில் கார்டு வந்தப்போ இப்படி தானடா அண்ணாவை பார்க்கணும்னு நினச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. அகைன் அந்த எண்ட் கார்டு வரும்போது இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் தலைவனை தேட்டரில் பார்க்கவே முடியாதோன்ற ஒரு அது என்னவோ மச்சான் அந்த மனுஷனை மட்டும் எமோஷனாக பார்க்க ஆரம்பிச்சதுனால என்னன்னு தெரில. அது நம்ம அவர் கஷ்டப்பட்டால் நமக்கும் அது அப்படியே ஃபீல் ஆகும், அவர் சிரித்தா நம்மளும் சிரிப்போம். லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளை சுற்றி இருந்தாலுமே அந்த மனுஷனை பார்க்குற அந்த கொஞ்சம் நேரம் தான் மச்சான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். நீ படம் முடிஞ்சு வெளில வரப்போ மச்சான் ஏதோ சைல்டுஹுட்டே மொத்தமாக முடிஞ்சு போன மாதிரி ஒரு பயங்கரமாக எமோஷன் மச்சி. ஆனால் ஒன்று மச்சான், அண்ணா ஜெயிச்சது இருக்குது பார்த்தியா, இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறது எல்லாமே காட் பிளான் மச்சான். நினச்சி பாரேன், அண்ணா ஜெயிக்கவும் இல்லாமல் படம் இப்போ ரிலீஸ் ஆகிருந்து நினச்சி கூட பார்க்க முடியல மச்சான். ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருப்பேன் மச்சான், இது முன்னாடிலாம் கூட அந்த மனுஷன்ட்ட ஏதோ இருக்குது, அவருக்கு எல்லாமே அமையுன்றது நான் நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன் மச்சான். இன்றைக்கி அவர் எடுத்த அந்த ஒரு டிசிஷன் தான் மச்சி இன்றைக்கி அவர் எந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அதெல்லாம் தாண்டி மச்சி அவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்காரா அவரு. நீ என் கார்டு பார்க்குறப்போ யாராலையுமே போகலடா, யாருமே அப்படியே உக்காந்து மொத்தமாக அதை பார்த்து தான்டா வெளில வரோம். அவ்வளோ பேரை மனுஷன் சம்பாதிச்சு வச்சுருக்காரா இவரை. இல்லை மச்சான், எனக்கு ஒரு விஷயம் எப்பவுமே தோணுண்டா, நம்ம ஒரு தியேட்டருக்கு படத்துக்கு ஏதாவது புக் பண்ணுறோன்னு வையேன், ஒரு நடிகரோட படத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது மச்சி இவருக்கு. நமக்கு மைண்டில் முதல்ல என்ன வரும்னா, நம்ம அண்ணா படத்துக்கு போகிறோம்டா, அண்ணா படம் ரிலீஸ் ஆக போகிறா, அதுதான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குமா. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எமோஷ்னலாக இல்லை இந்த அளவுக்கு ஒரு இதோட யாரையும் பார்க்க முடியாது மச்சான். நம்ம சைல்டுஹுட்டை இந்த அளவுக்கு சந்தோஷமாக இந்த அளவுக்கு ஹாப்பியாக மாற்றினதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவர் தான்டா. அது ஒன்று மட்டும்தான் மச்சான். கடைசி வரைக்கும் தளபதி ஃபார் எவர்ரா.